ஜானகி நிறுத்து. நான் கேளு வேண்டாம். என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. ஐயோ யாராவது என் தங்கச்சி காப்பாத்துங்களே. ஏய் ஜானகி வேண்டாம். உன்ன ஏய் ஜானகி மரியாதையை தங்கச்சி விட்டு. உன்னை கேளு வேண்டாம். உன்னை எதுவும் பண்ணாத. ஏய் ஜானகி யாராவது தங்கச்சி காப்பாத்துங்க. ஏய் மரியாதை திறந்து விடுங்க. ஜானகி மரியாதையை தங்கச்சி விட்டு. உன்னை கேளு. ஏய் வாய மூடு. புவனேஸ்வரி, என் குடும்பத்தை இன்னும் எவ்வளவு தாண்டி நீ பாடுபடுத்துவ? வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனா என் புருஷன் உயிரியை எடுக்க பாக்குற. சொல்லுடி. இத பாரு, நான் இருக்கிற வரைக்கும் அவர் மேல ஒரு தூசி கூட பட விட மாட்டேன். சீ, ஒரு உயிரை எடுக்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுல? சொல்லுடி. உன் உயிர் இருந்தா தானே என் குடும்பத்தை அழிக்க பாப்ப. மாயா, அதை எடுத்து ஊத்து. என்ன பாக்குற? நீ என் பெரியப்பா மேல எதை ஊத்த சொன்னியோ அதுதான் இப்ப உன்னை அழிக்க போகுது. மேடம், நீ ஊத்த சொன்ன பெட்ரோல் இது. அதே பெட்ரோலா? ஆத்தாடி, உயிரோட கொளுத்திடுவாளுக்கு போல இருக்க. எமகாதகிகளா இருக்காங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்லு. ஏய் மாயா, நிறுத்து. நிறுத்துடி. ஏய் நிறுத்துன்னு சொல்லல. என் தங்கச்சி எதுவும் பண்ணாதீங்க. ஜானகி, வேண்டாம்னு சொல்லு. ஏய் ஐயோ அச்சிச்சோ, வேண்டாம் வேண்டாம். ஜானகி நான் கேளு. என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. ஏய் ஜானகி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையை தங்கச்சி விட்டு. வேண்டாம். உன்னை கேளு. அவனை எதுவும் பண்ணாத. வேண்டாம். வேண்டாம் ஜானகி, சொன்ன கேளு ஜானகி. வேண்டாம். என் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன். உன்னெல்லாம் கொன்னா கூட பாவம் இல்ல. என் குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் அழைச்சிட்டு இருக்கிறவ நீ. உன்னை கொன்னாதான் என் குடும்பம் சந்தோஷமா வாழ முடியும்னா உன்னை இங்கே எரிச்சு பஸ்மமாக்கிட வேண்டி. ஜானகி மரியாதையை தங்கச்சி விட்டு. என் புருஷனையா எரிக்க பார்த்த உன் மேல தீய வைக்கட்டுமா? ஏய் வேண்டாம். வைக்கட்டா? ஏய் ஜானகி வேண்டாம் 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 ஜானகி. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ யாராவது என் தங்கச்சி காப்பாத்துங்க. ஏய் ஜானகி அவனை எதுவும் பண்ணாத. விட்டு. என்ன புவனேஸ்வரி, நீ எவ்வளவு பெரிய ஆளு, எதுக்கும் பயப்படாதவ. இப்ப உயிர் பயம் வந்துச்சா? உயிர் மேல அவ்வளவு ஆசையா? மாயா, நீயாவது சொல்லு. ஜானகி கிட்ட சொல்ல இது பண்ண வேண்டான்னு. என் பெரியம்மாவுக்கு கோவம் வந்தா அவங்க பத்திரக்காளியா மாறிடுவாங்க. யார் நடிச்சாலும் தடுக்க முடியாது. பெரியம்மா, நெருப்ப வச்சு விடுங்க, போய் சேரட்டும். வேண்டாம் ஜானகி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுரு. ஜானகி வேண்டாம். வேண்டாம். நான் கேளு. ஜானகி ஜானகி. வேண்டாம். புவனேஸ்வரியோட கதை முடிய போகுது போல இருக்க. நம்ம குறுக்க பூந்தா நம்மளையும் கொடுத்துருவாளுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? மாயா, தள்ளு. என்னை விட்டுருங்க. தள்ளி போ. உன்னை உயிரோட விட்டா
என் குடும்பத்தை நிம்மதியா வாழ விட மாட்டேடி. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடி. ஏய் வேண்டாம் ஜானகி ஏய் ஜானகி விட்டு சொன்னா கேளு. ஏய் ஜானகி வேண்டாம் ஏய் சொன்னா கேளு. உடம்பெல்லாம் நடுங்குதுல. இப்படிதாண்டி எனக்கும் இருந்தது. என் புருஷனை நீ கொல்ல பார்த்தன்னு நினைச்சப்போ நான் இப்படிதான் நடுங்கினேன். பயப்படாத. உன்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சியை கொன்னுட்டு நான் என்ன அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். நீ பண்ண காரியம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, உன் குடும்பத்தையே ஜெயில தள்ளிடுவாரு. இத பாரு புவனேஸ்வரி, திருந்துறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்கறேன். இதோட என் குடும்பத்து பக்கம் வராம ஓடிடு. இத பாரு, எல்லா தடவையும் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டேன். இனிமே என் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளுக்காவது உன்னால ஆபத்து வந்தது, உன்னை உயிரோடவே கொளுத்தி பொசுக்கிடுவேன். புவனேஸ்வரி, இப்போ உன் உயிரை என் பெரியம்மா உனக்கு பிச்சையா போட்டிருக்காங்க. எடுத்துக்கிட்டு ஓடு. இனிமே இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணனு வை. அடுத்து பேச்செல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் டெத்து தான். புரிஞ்சுதா? வாங்க பெரியம்மா போலாம். யாராவது தங்கச்சி காப்பாத்துங்க. ஜானகி தங்கச்சி காப்பாத்து. ஜானகி யாராவது தங்கச்சி காப்பாத்துங்க. வா மாயா. யோ லிங்கம், என்னைய பார்த்துட்டு இருக்க? தங்கச்சி அவுத்து விடியா? யோ கதவு திறந்து விடியா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. புவனா, புவனா, என்னங்க இது, உங்களை கொளுத்துற அளவுக்கு போயிட்டாங்க. நான் உண்மையாவே இன்னைக்கு உங்களை கொளுத்திடுவாங்களான்னு பயந்துட்டேங்க. உள்ளுக்குள்ள ஒரு நிமிஷம் நாடி நரம்பெல்லாம் நின்னு போச்சுங்க. என்னம்மா இந்த ஜானகி பத்திரகாளி மாதிரி பேசிட்டு போறா? அவகிட்ட உயிருக்காக கெஞ்சற நிலைமைக்கு வந்துட்டேன். உங்களை கட்டி வச்சு விளாசுன்னு விளாசிட்டாங்கல்ல. உண்மையாவே அவ உங்களை உயிரோட எரிச்சிருவான்னு தாங்க பார்த்தேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இந்த மாயா மட்டும் வராம இருந்திருந்தா இந்த எதுவுமே நடந்திருக்காது. ரகுராம் செத்து போயிருப்பாங்க. அந்த மேனேஜரை இவளை எங்கேயும் வெளியில விடாதுன்னு சொன்ன அறிவு கெட்டவன் அவனால வந்தது. அண்ணே போன போடு. இந்த சொல்லுங்க மேடம். யோ, அந்த மாயாவை எங்கேயும் விடாதுன்னு தானே சொன்னேன். அவ பர்மிஷன் கட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. போயா
ஏதாவது சொல்லிட போறேன். அங்க வேலை செய்யறவளா இருந்தா இங்க கோயிலுக்கு எப்படியா வந்து நிப்பா? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? வேடா போன. இவங்க என்ன இப்படி சொல்றாங்க? அவ இங்க தானே இருக்கா. மாயா எங்க இருக்கா? வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். அதான் எங்க இருக்கா? மேலே ஷூட் ரூம்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ பாத்தியா? சார் அப்படிதான் சார் சொல்லிட்டு போனாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். மாயா எங்கம்மா? சார் அவங்க இப்பதான் சார் செகண்ட் ஃப்ளோர் போனாங்க. சரி. மாயா எங்க இருக்கா? சார் அவ 3rd ஃப்ளோர்ல இருக்கிற 304 ரூம்ல இருக்கா சார். ஏய், சும்மா சொல்லாத. நான் ஏன் சார் சும்மா சொல்ல போறேன்? அவ அங்கதான் இருக்கா. நீங்க வேணா போய் பாருங்க. மாயா, சொல்லுங்க சார். மேல ஃப்ளோர்ல ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நீ இங்க தான் இருக்கியா? வேற எங்க சார் நான் போவேன்? வெளியில? நான் எங்க சார் வெளியே போறது? பெர்மிஷன் கேட்டா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் போகவும் இல்லை. என்ன சார் பண்றது? வேலை ரொம்ப முக்கியமாச்சு. அதனால தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். புதுசா கெஸ்ட் வராங்கன்னு சொன்னீங்களே, வந்துட்டாங்களா சார்? வந்துருவாங்க. ம். இங்க தானே அந்த பொண்ணு இருக்கா? அந்த அம்மா கோவில்ல இருக்கான்னு சொன்னுச்சு. அந்த அம்மா சரியான லூசா இருக்கும் போல இருக்க. சரி, ஒர்க்க பாரு. ம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நீ போன வேலை முடிஞ்சதா? சிறப்பா முடிஞ்சது. ஏங்க, கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. சீக்கிரமா சரியாயிடும். என் பொண்ணுக்காக எப்படிப்பட்ட வலியா இருந்தாலும் நான் தாங்கிக்குவேன். எனக்கு என் பொண்ணு அந்த போட்டியில ஜெயிக்கணும், அது போதும். அவளுக்கு திறமை இருக்கு. அவளுக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்க. உங்களுக்காக கண்டிப்பா அவ ஜெயிப்பா, பாருங்க. பெரியம்மா வேலையா இருக்காங்க. நாம இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன கதிர், பார்க்க ரொம்ப டல்லா இருக்க? வேலை அதிகமா? ஆமாம் தானே, இன்னைக்கு கொஞ்சம் லோடு அதிகம். அதுவும் இல்லாம இன்னைக்கு டெலிவரியும் நிறைய பண்ணேன். எனக்காக எதுக்கு கதிர் நீ இவ்ளோ கஷ்டப்படுற? உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக நான் கஷ்டப்பட போறேன்? நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு அப்பா கிட்ட உன் கூட இருக்கிறதுக்கு கேட்பேன். அப்படி மட்டும் மாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டாருன்னா இந்த உலகத்திலே சந்தோஷமான ஆளா நான் மட்டும்தான் இருப்பேன். கண்டிப்பா ஒத்துப்பாரு. அப்புறம் எனக்காக மேட்ச் நடக்கிற அன்னைக்கு நீ வரணும். இதை நீ சொல்லணுமா? நான்
எப்படி வராம இருப்பேன்? கண்டிப்பா வரேன் தானா. நீ வந்து பார்க்கணும். உன்னை நான் பார்த்துக்கிட்டே விளையாடணும். அவ்வளவுதானே? கண்டிப்பா வரேன். சரி உட்காரு. எதுக்கு? டயர்டா இருப்ப. நிறைய இடத்துக்கு நடந்து காலெல்லாம் வலிக்கும். கால் புடிச்சு விடுறேன், உட்காரு. அதெல்லாம் வேண்டாம். உட்காருன்னு சொல்றேன்ல. சரி, காலை மேல வை. வேணாம் தானா. மேல வை சொல்றேன்ல. ரொமான்ஸா? என்னையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கானே, கொஞ்சமாவது ரொமான்ஸ் பண்றானா? பணத்தை தர, லட்சியம், அது இதுன்னு உயிரை வாங்குறான். ஒரு பொண்டாட்டி ஒருத்தர் இருக்காங்கிற யோசனையே இவனுக்கு வராது போல இருக்கு. ச்சே. இந்தாங்க சார், இது சென்னையில தானா கலந்துக்க போற டோர்னமெண்டோட என்ட்ரி பாஸ். அப்புறம் இது அசோசியேஷன்ல அரேஞ்ச் பண்ண ட்ரெயின் டிக்கெட். அப்ப எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். இல்ல இல்ல, தனா கூட ஒருத்தர் தான் போக முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட். அப்ப எல்லாரும் கூட போக முடியாதா? இல்லங்க, அது முடியாது. வாழ்த்துக்கள் தனா. மேடம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் கோச்சிங் கொடுக்க சம்மதிக்காம போயிருந்தா தனா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. அவளுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? இங்க சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் உங்கள மாதிரி ஒரு நல்ல அப்பா, நல்ல உறவுகள் கிடைக்கிறதே கிடையாது. நீங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கீங்க, அதான் பெரிய விஷயம். தனா, இன்னைக்கு ஒரு நாள் பிராக்டிஸ் எதுவும் பண்ண வேண்டாம். உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. ஓகே கோச். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி தனா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கோச். மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல தனா, நீ விளையாட போறத என்னால நேர்ல பார்க்க முடியாது. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நானும் கூட வரலான்னு இருந்தேன். அப்பா, அம்மா மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களும் நம்ம கூட வரட்டும். அது முடியாது தானா. சிந்து மேடம் உன் கூட ஒருத்தர் மட்டும்தான் வர முடியும்னு சொல்லி அதுக்கு தான் பாஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ரகு. ஆமாண்ணே, நம்ம தனா விளையாடி ஜெயிக்கிறத நேர்ல பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம பொண்ணு பெருமை சேர்க்க போகுது. அத கண்ணால பார்த்து சந்தோஷப்பட முடியாது போல் இருக்க. எல்லாரும் பாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மருமகளே? நம்ம எல்லாரும் தனா விளையாடுறத டிவில பார்க்கலாமே. ஆமா இல்ல?
இல்லையா? இதெல்லாம் எந்த டிவில பாக்குறது? இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன். கண்டிப்பா இத டிவில நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் கூட பண்ணுவாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கினா போதும். எல்லாரும் இங்க வீட்லயே தனா விளையாடுறத பார்க்கலாம். டிவியா? இத்தனை வருஷமா நம்ம வீட்டுக்குள்ள டிவி வந்ததே கிடையாது. இப்ப டிவி வாங்கினா எல்லாரும் வேலையை பார்க்காம அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம? ஆமா, இப்ப மட்டும் அப்படியே 24 மணி நேரமும் வேலை பார்க்கற பாரு. ஏய், தனா விளையாடுறது பார்க்க மருமக ஒரு ஐடியா சொல்றா, அதுக்கு போய் ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்க. ஆமாமா, மாயா சொல்றதும் கரெக்ட். ஒரு டிவி இருந்தா நம்ம எல்லாரும் சந்தோஷமா நம்ம வீட்ல இருந்தே தனா விளையாடுறத பார்க்கலாம்ல. அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க? சரி, ஒரு டிவி வாங்கி வைக்கலாம். சொல்லுதானா? இன்னைக்கு ராத்திரி நான் காம்படிஷனுக்காக சென்னைக்கு போறேன். சரிதானா, நானும் கண்டிப்பா வந்துடுறேன். அந்த காம்படிஷனுக்கு என் கூட ஒருத்தர் தான் வர முடியுமா? அதனால அப்பா கூட வராரு. சரி, நான் கிளம்பி முதல்ல வீட்டுக்கு வந்துடுறேன். அங்க வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீ சீக்கிரமா கிளம்பி வா. உன்னை நான் பார்த்துட்டு தான் சென்னைக்கு போவேன்.